அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு அதிரடியாய் களமிறங்க போகும் சீமான் உச்சகட்ட எதிர்பார்ப்பில் ஊடகங்கள் எந்த தகவல் குறித்த முழுமையை வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். 26 தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி முழுமையாக முடங்கிட்டாங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். என்னதான் இணைய எழுச்சி பொதுக்கூட்டம் நடத்தி இருந்தாலுமே பொதுவாகவே அந்த இணைய எழுச்சி பொதுக்கூட்டம் அப்படின்றது நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டமாக தான் காணப்படும். ஆனா இந்த முறை தான் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சற்று தோய்வடைஞ்சிட்டாங்களோ அப்படின்னு யோசிக்கிற மாதிரி தான் அந்த ஒரு இணைய எழுச்சி பொதுக்கூட்டம் இருந்திருந்துச்சு. சீமானவர்கள் அந்த இணைய எழுச்சி பொதுக்கூட்டத்தில் தான் அவருடைய தோல்வி எந்த அளவுக்கு அவருடைய மனநிலையை பாதிச்சிருக்கு அப்படின்னும் நாம் தமிழர் கட்சியுடைய வீரியமான செயல்களை எந்த அளவுக்கு முடக்கி போட்டிருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்திருப்போம். குறிப்பாக நிர்வாகிகள் பிரஸ் மீட் அப்படின்னு கேட்கும்போது இனிமே நாங்க பிரஸ் மீட்டே கொடுக்க மாட்டோம், இனிமே நாங்க மக்களுக்காக வந்து நிக்கவே மாட்டோம் அப்படின்னு அவங்களுடைய ஆதகத்தை வெளிப்படுத்தி இருந்தாங்க. இன்னொரு பக்கம் மேடை ஏறிய சீமானவர்கள் பாத்தீங்கன்னா உங்களை தேடி தேடி உங்களுக்கு நல்லது பண்ணணும் வந்த எங்களை நீங்க புறக்கணிச்சிட்டீங்க, இனிமே உங்களுக்காக எந்த ஒரு இடத்துக்குமே நான் வந்து நிக்க மாட்டேன், இனிமே எந்த ஒரு செய்தியாளர்கள் பின்னாடி நான் போக மாட்டேன், உங்களை எல்லாம் மதிச்சு நான் நடந்துகிட்டதுக்கு எனக்கு நல்ல மரியாதை கொடுத்துட்டீங்க அப்படின்னு அவருடைய ஒட்டுமொத்த ஆதங்கத்தையும் பாத்தீங்கன்னா கொட்டியிருந்தார். உண்மையிலேயே ஒரு மனுஷன் இதுக்கு மேல என்னதான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதிலே இல்ல அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சீமானவர்கள் தன்னுடைய உழைப்பை போட்டிருந்துமே சீமானவர்களுக்கு கிடைத்திருந்த வாக்கு வங்கி அப்படின்றது ஒரு பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுத்திருக்கு. சீமானு மட்டும் இல்லாம தமிழ் தேசிய ஊடகங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பின்னடைவை தான் கொடுத்திருக்கு. அப்போ இனிமே அவ்வளவுதானா, நாம் தமிழர் கட்சியை நம்மளால வீரியமாக பார்க்கவே முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம அனைவருக்குமே எழுந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதற்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி தான் சீமானவர்கள் பாத்தீங்கன்னா இன்றைய தினம் மாரிதாஸ் அவர்களுக்கு நடத்தப்பட்டிருக்கிறது ஒரு பெரிய ஜனநாயக அநீதி அப்படின்னும், இது ஒரு ஜனநாயக நாடு, சுதந்திரமாக விமர்சனம் பண்ணுவதற்கு கூட மக்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னா இது என்ன சர்வாதிகார ஆட்சியா அப்படின்ற கேள்வியை கேட்டது மட்டும் இல்லாம ரிலீஸ் மாரிதாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை போட்டு சீமானவர்கள் பாத்தீங்கன்னா விஜய் பேசிய ஒரு வசனத்தையும் குறிப்பிட்டிருக்காரு. அதாவது என்ன நல்லா விமர்சிங்க, அப்பதான் என்னால மக்களுக்கு நல்லது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிக்கிறவங்களை கைது பண்ணீங்க அப்படின்னா இது என்ன மாதிரியான போக்கு அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் தான் பாத்தீங்கன்னா தற்போது இணையத்துல நம்பர் 1 ட்ரெண்டிங் பிடிச்சது மட்டும் இல்லாம அதிரடியாக சீமான் களம் இறங்கிட்டாரு அப்படின்னு பல தம்பி தங்கங்கள் இன்ஸ்டால பதிவுகளாகவும் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. மீண்டும் இன்ஸ்டால கொஞ்சம் கொஞ்சமாக சீமானவர்கள் வைரலாகவும் ஆரம்பிச்சிருக்காரு. மேலும் இந்த ஒரு விஷயத்திற்கு ஒரு படி போய் போராட்டமும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதான் தெரிய வந்திருக்கு. எது எப்படியாக இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி அப்படின்றது எந்த ஒரு விஷயத்திற்காகவும் தோண்டு போக மாட்டாங்க அப்படின்றதா இதுல இருந்து தெரிய வருது. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியுடைய அடுத்தடுத்த செயல்பாடுகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.